வணக்கம். PHP tutorial part 7. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஒரு HTML யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு சாம்பிள் சைட் கிரியேட் பண்ணியிருக்கோம். 5 பேஜஸ் உள்ள ஒரு சைட்டு. அதில் வந்து ஹோம் பேஜ், டீம், அபவுட் த கம்பெனி, ப்ராஜெக்ட்ஸ், கான்டாக்ட்ஸ். இப்போ இந்த 5 பேஜ் இருக்கிற மாதிரி ஒரு வெப்சைட் ரெடி பண்ணியிருக்கோம். அந்த வெப்சைட்டில் வந்து லோகோ, கம்பெனி நேம் இருக்கும், ஒரு 5 மெனு இருக்கும், கண்டென்ட் இருக்கும், அது கீழே வந்து ஃபூட்டர் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம கிரியேட் பண்ணது இது சரிங்களா. ரைட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், PHP யூஸ் பண்ணி எப்படி அந்த ஃபைலெல்லாம் காமனாக இருக்கிற ஃபைலெல்லாம் ஒரு தனித்தனியாக பிரித்து அந்த ஃபைலெல்லாம் எப்படி கால் பண்ணுறது HTML உள்ளன்னு பார்த்தோம். அதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்ட் வந்து இன்க்ளூட். ரைட். இப்போ அதனுடைய சின்டாக்ஸ், இப்போ எதுலேயுமே வந்து உங்களுக்கு சின்டாக்ஸ் தெரியலன்னா பரவாயில்ல, நீங்கள் சின்டாக்ஸ் இன்க்ளூட் சின்டாக்ஸ் PHP அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டிங்கனாலே உங்களுக்கு அந்த சின்டாக்ஸ் என்ன கரெக்டான சின்டாக்ஸோ எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த இது வந்துடும். இல்லை php.net இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா php.net இதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சின்டாக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ இதுக்கு நான் சின்டாக்ஸ் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணேன்னா நீங்கள் அந்த சின்டாக்ஸை தேடி போகும்போது உங்களுக்கு நிறைய வேறு இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும். அப்போ அந்த இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நீங்கள் எது எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து போஸ்ட் கெட், 2 வேரியபிளை பற்றி பார்த்தோம். ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது ஒன்று போஸ்ட்டாக ஃபில் பண்ணணும், இல்லது கெட்டாக ஃபில் பண்ணணும். போஸ்ட்டாக ஃபில் பண்ணிங்கன்னா யூசருக்கு வந்து என்ன ஃபார்ம் டேட்டாஸில் எதுவுமே தெரியாது. கெட்டாக ஃபில் பண்ணிங்கன்னா யூசருக்கு ஃபார்ம் டேட்டாஸ் எல்லாம் அட்ரஸ் பாரில் வந்துடும். அதுக்கப்புறம் எக்கோ யூஸ் பண்ணோம். எக்கோ வந்து ஒரு அவுட்புட், PHPலேருந்து அவுட்புட் வரதுக்கு எக்கோ யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் print_r, அரேவோட வேல்யூஸ்லாம் பார்க்கறதுக்கு print_r பார்க்குறோம். இப்போதைக்கு அது உங்களுக்கு புரியலன்னா பரவாயில்ல விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது வந்து MySQL யூஸ் பண்ணி ஒரு டேட்டா பேஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம் PHP MyAdminல. அப்புறம் அதில் வந்து ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டேபிள் பேர் கான்டாக்டர்ஸ், ஏன்னா நம்ம கான்டாக்டர்ஸ் பேஜில் இருக்கிறதுனால கான்டாக்டர்ஸ். நீங்கள் எப்படி வேணால் நேம் வச்சுக்கலாம், பட் பேசிக்கலி என்னென்னா அந்த பேஜுக்குரிய இது வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். ரைட். அதுக்கு அடுத்தது வந்து PHP என்ன சொல்கிறோம், MySQL யூஸ் பண்ணி MySQL கனெக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். MySQL_ கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து DBயை செலக்ட் பண்ண சொல்லியிருக்கோம். ரைட். அதுக்கப்புறம் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ண பார்த்துருக்கோம். ரைட். இப்போ ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுறேன் நான் கான்டாக்டர்ஸில் யூஸ் பண்ணி கான்டாக்டர்ஸில் போய் ஒரு டேட்டா இப்போ சும்மா நான் ஒரு 1 2 3 4 5 6 டெஸ்ட் டேட்டா இதெல்லாம் டெஸ்ட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த இடத்துல போய் பார்த்தோம்னா இந்த நேம் வந்து இங்கே ஆட் ஆகிருக்கு. ரைட். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்த மிக முக்கியமான ஒரு இது வந்து ஹெடர் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு PHP ஃபுல்லாக இது பண்ணல, பேசிக்காக ஒரு சைட் நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுக்கு இந்த கமாண்ட்ஸ்லாம் தெரிஞ்சிருந்தாலே போதும். இந்த கமாண்ட்ஸு இது இப்படி தான் வரும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலே போதும், பேசிக் சைட் ரெடி பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை ரெடி பண்ணும்போது நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். ஹெடர் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா ரீடைரக்ட் பண்ணுறதுக்கு. ஒரு ஆப்ரேஷன் முடியுது, அந்த ஆப்ரேஷன் முடிஞ்ச பிறகு அடுத்தது எந்த ஃபைலுக்கு PHP போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஃபைல் அடுத்தது வந்து ரன் ஆகணுன்றதுக்கு ஹெடர் வந்து யூஸ் பண்ணுறோம். ரைட். அடுத்து இன்சர்ட் யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டோம். ரைட். இப்போது delete DB. ரைட். ஸோ delete DBக்கு நான் என்ன பண்ணுறேன், ஸோ இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ரைட். இந்த பேஜ் வந்து நான் வந்து இதில் போடல, ஃப்ரண்ட்டில் கொடுக்கல. இதோட லிங்க்கை வந்து ஃப்ரண்ட்டில் கொடுக்கல. ஏன் கொடுக்கலன்னா டெலீட் பண்ணுறது எல்லாமே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டரோட வேலை. ஸோ அது வந்து யூஸருக்கு வராது, அதனால் வந்து ஃப்ரண்ட் பேஜெல்லாம் கொடுக்கல. ஸோ அதை நீங்கள் அதை அக்சஸ் பண்ணணுன்னா delete.phpன்னு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணிவிடுங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இந்த index.phpலாம் இருக்கு இல்லையா, அங்கேயே delete.phpன்னு ஒரு பேஜ் க்ரியேட் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு டேரெக்டாக ப்ரௌசர்லேருந்து நீங்கள் அந்த பேஜை அக்சஸ் பண்ணலாம். இதை index.delete.php கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த delete பேஜ் வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்கேன். சரியா. ஸோ அது ரெண்டும் வார்த்தைனால அந்த இடத்துல ஒரு ஃபார்ம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபார்முக்கு வந்து ஐடி டைட்டில்னு கொடுத்துருக்கேன். மெத்தட் போஸ்ட், ஏன் போஸ்ட் கொடுத்தேன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து வெளியே தெரியாது. ரைட். இந்த சப்மிட் பட்டன் கொடுத்த பிறகு எங்கே போகணுன்னா delete db.phpக்கு போகணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் delete db.php. ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே போஸ்ட்டில் இருக்கிற டேட்டாலாம் இந்த ஃபார்மில் இந்த பேஜில் வாங்குகிறேன். ஸோ $_post போட்டு
அந்த வேல்யூஸ்லாம் வாங்குறேன். ஸோ அந்த நேம் இதோ இருக்குது பாருங்கள், இந்த நேம், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட நேம், இந்த நேம் வந்து இங்கே மேப் பண்ணுறேன். மேப் பண்ணி $delete வாங்குறேன். வாங்கிட்டு டிபி கூட கனெக்ட் பண்ண சொல்கிறேன். பிஹெச்பியை டிபி கூட கனெக்ட் பண்ண சொல்கிறேன். பண்ணிவிட்டு என்ன சொல்கிறேன், delete ஃப்ரம் கான்டாக்டர்ஸ், எந்த டேபிளில் கான்டாக்டர்ஸ் டேபிளில் இருந்து delete பண்ணு. எங்கே delete பண்ணணும் அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் வந்து இந்த delete, இந்த போஸ்ட்டில் டெலீட்டில் இருக்கு இல்லையா, அந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த ரெக்கார்டை delete பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ விஷுவலாக பார்த்தோம்னா என்ன சொல்கிறேன், இந்த டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணி பிஹெச்பி டியூட்டோரியல் கூட கனெக்ட் பண்ணி கான்டாக்டர்ஸ் டேபிளில் வந்து கான்டாக்ட் நம்பர் இந்த நம்பரில் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை delete பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ரைட். ஸோ இப்போ ஒரு நம்பர் சொல்கிறேன், 1 2 3 4 5 6 அப்படி கொடுத்தேன்னா அது எனக்கு அது அவுட்புட்டு டெலீட்டட்னு வந்துடுச்சு. அந்த டெலீட்டட் எப்படி வந்துச்சு அப்படின்னா அதை இங்கே கொடுத்துருக்கேன், எக்கோ டெலீட்டட்னு கொடுத்துருக்கேன். இந்த கமாண்டு முடிஞ்ச பிறகு, இந்த லைன் முடிஞ்ச பிறகு அடுத்தது இந்த கமாண்டு. ஸோ இந்த கமாண்ட் ஒர்க் ஆகும், டெலீட்டட்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ இந்த இது வந்து ப்ரௌஸ் பண்ணேன்னா அதை ப்ரௌசர் நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கனாலும் சரி, இந்த வேல்யூ கான்டாக்ட் நம்பர் 2 இது இருந்துச்சு இல்லையா, அது வந்து delete ஆகிடுச்சு. இப்போது கான்டாக்ட் இது நான் சொல்ல மாட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல நம்ம வெறும் நேம் மட்டும் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ அது நேம் மட்டும் கொடுக்கக்கூடாது, அது கூட நம்ம வேறு ஏதாவது சேர்த்து கொடுக்கணும். ஏன்னா நேம் வந்து MySQLோட ரிசர்வ்டு வேர்டு. இப்போ ஒரு ப்ரோக்ராமுக்கும் சில வேர்டிங்லாம் வந்து ரொம்ப ரிசர்வ்டான வேர்ட்ஸ். இப்போ இன்க்ளூட் வந்து நீங்கள் பிஹெச்பியில் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இன்க்ளூட் வந்து இந்த MySQLோட ஒரு கமாண்ட். அதனால் நீங்கள் வெறும் டைரெக்டாக இன்க்ளூட் மட்டும் யூஸ் பண்ணுவோம். வேணால் $includeன்னு வேணால் போட்டுக்கோங்க, வேரியபிளாக யூஸ் பண்ணிக்கலாமே தவிர, ஆனால் வெறும் இன்க்ளூட் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் வந்து அதே போல் MySQLல நேம்ன்றது வந்து ஒரு ரிசர்வ்டு வேர்டு. அது வந்து MySQLக்கு மட்டும்தான் MySQL ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணும். அதனால் நேம் மட்டும் யூஸ் பண்ணாமல் அது கூட வேறு ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்ட்ரிங் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கான்டாக்டர்ஸ் டேபிள்ன்றதுனால கான்டாக்டர்ஸ் நேம்னு வச்சுருக்கேன். சரிங்களா. ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அதே போல் இந்த இன்சர்ட்லேயும் மாற்றிருக்கேன். சேவ் இருக்கு இல்லையா, சேவ்லேயும் கான்டாக்டர்ஸ் நேம்னு மாற்றிருக்கேன். இதையும் மாற்றிக்கோங்க பழையதில். இப்போது delete வந்து கான்டாக்ட் அஸ் நேம், இந்த நேமை delete பண்ண போகிறோம். ஸோ லோக்கல் ஹோஸ்ட்டில் இந்த நேம் வந்து சேஞ்ச்டு நேம் 2ன்னு இருக்குது. சரியா. ஸோ இப்போ அதை delete பண்ண போகிறோம். delete.php போயிட்டு changed changed name 2 அப்படின்னு கொடுத்தோம்னா unknown column change name 2 in where class contact us name. apostrophe போட்டு பார்ப்போம். ரைட். ஸோ இந்த டெலீட்டில் சின்டாக்ஸ் எரர். இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு இது கொடுக்கணும், அப்போஸ்ட்ரோஃபி கொடுத்துடணும். இந்த இடத்துலையும் ஒரு அப்போஸ்ட்ரோஃபி கொடுத்துடணும். ரைட். ஸோ அப்படி கொடுத்துட்டிங்கன்னா, ஏன்னா அப்போ தான் வந்து அது டெக்ஸ்ட்டாக எடுக்கும். நம்ம இங்கே டெக்ஸ்ட் என்டர் பண்ணதுனால அது டெக்ஸ்ட்டாக எடுக்கும். ஸோ இது கொடுத்தோம்னா இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேறு எந்த ரெக்கார்டுமே இல்லை, எல்லா ரெக்கார்டுமே delete ஆகிடுச்சு. ரைட். இந்த சின்டாக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நார்மலாக வெப்சைட்டில் இதில் போட்டிங்கனாலே உங்களுக்கு கிடைக்கும். எந்த ஒரு இடத்துல பாருங்கள், பார்த்துட்டு சின்டாக்ஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். பிஹெச்பி ஈஸியாக லேர்ன் பண்ணலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு அது புரியணும். எல்லாம் வேர்டிங்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிஹெச்பி வந்து ஓப்பன் சோர்ஸ் வேறு. அதனால் கொஞ்சம் ஒரு 1 or 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஈஸியாக புரிஞ்சிடும். எல்லா சின்டாக்ஸும் உங்களுக்கு அவைலபிள். php.netல போயிட்டு நீங்கள் அந்த சின்டாக்ஸ் அப்படியே எடுத்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அந்த ஆன்சர் கிடச்சிடும்.